ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ. மொழியை ஆள்வோம், சான்றோர் சித்திரம். இது இப்போ நம்ம 4வது பார்க்க போகிறோம். சங்கரதாசு சுவாமிகள் 1867 1922 வரைக்கும் நாடகத் தமிழை வளர்த்த நல் அறிஞராய் திகழ்ந்த சங்கரதாசு சுவாமிகள் நாடகங்களை உருவாக்கிய ஆசிரியர்களுக்கெல்லாம் முன்னோடியாகவும் முதல்வராகவும் விளங்கினார். பெரும்புலவர்கள் சுவாமிகளின் பாடல் திறத்தையும் உரையாடல் தரத்தையும் உணர்ந்து நெஞ்சார பாராட்டியுள்ளனர். இளமையில் புலவரேறு பழனி தண்டபாணி சுவாமிகளை தேடிச் சென்று தமிழறிவை பெற்ற இவர் தம்முடைய 16வது வயதிலேயே கவியாற்றல் பெற்று வெண்பா, கலித்துறை இசைப்பாடல்களை இயற்றத் தொடங்கிவிட்டார். ரணியன், ராவணன், யமதருமன் ஆகிய வேடங்களில் நடித்து புகழடைந்த போது அவருடைய வயது 24. வண்ணம் சந்தம் பாடுவதில் வல்லவராயிருந்த சுவாமிகளின் சந்தக்குழிப்புகளின் சொற்சிலம்பைக் கண்டு அக்காலத்தில் மக்கள் வியப்புற்றனர். சங்கரதாசு சுவாமிகள் சமரச சன்மார்க்க சபை என்னும் நாடக குழுவை உருவாக்கினார். இந்த குழுவில் பயிற்சி பெற்ற எஸ்.ஜி. கிட்டப்பா நாடகக் கலைத்துறையில் பெரும்புகழ் ஈட்டினார். நாடக மேடை நாகரிகம் குன்றிய நிலையில் மதுரை வந்த சுவாமிகள் 1918 தத்துவ மீனலோசனி வித்துவ பால சபை என்னும் நாடக அமைப்பை உருவாக்கி ஆசிரியர் பொறுப்பேற்றார். இங்கு உருவானவர்களே டி.கே.எஸ். சகோதரர்கள். நாடகத்தின் மூலம் மக்களுக்கு அற ஒழுக்கத்தையும் தமிழின் பெருமையையும் பண்பாட்டையும் தம் சுவை மிகுந்த பாடல் உரையாடல் வழியாக உணர்த்திய சங்கரதாசு சுவாமிகளை நாடகத்துறை கலைஞர்கள் தமிழ் நாடக தலைமையாசிரியர் என்று உளமகிழ்ந்து போற்றுகின்றனர். சங்கரதாசு சுவாமிகள் நாடகங்களை உருவாக்கிய ஆசிரியர்களுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்திருக்காரு. புலவரேறு பழனி தண்டபாணி அந்த சுவாமியை தேடி சென்று தமிழறிவை பெற்று தன்னுடைய 16வது வயதிலேயே கவியாற்றல் பெற்று வெண்பா, கலித்துறை இசைப்பாடல்களை இயற்றி தொடங்கினார். ரணியன், ராவணன், யமதருமன் அவரே வேடங்களில் நடிச்சிருக்காரு. 24 வயசில் சந்தக்குழிப்புகளின் பொற்சிலம்பை கண்டு அக்காலத்தில் அவருடைய வண்ணம் சந்தம் பாடுவதில் வல்லவராயிருந்ததுனால சந்தக்குழிப்புகளின் அப்படின்னு சொற்சிலம்புகளை கண்டு அக்காலத்தில் மக்கள் வியப்புற்றனர். சமரச சன்மார்க்க சபை அப்படிங்கிற ஒரு நாடக குழுவை உருவாக்குனார். அந்த குழுவில் பயிற்சி பெற்றவர் தான் எஸ்.ஜி. கிட்டப்பா. நாடக கலைத்துறையில் பெரும்புகழ் ஈட்டினார். அடுத்தது மதுரை வந்த சுவாமிகள் 1918 தத்துவ மீனலோசினி வித்துவ பால சபை அப்படின்னு ஒரு நாடக அமைப்பை உருவாக்குனார். அது மூலயமா உருவானவங்க தான் டி.கே.எஸ். சகோதரர்கள். அப்புறம் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் யார் அப்படின்னா சங்கரதாசு சுவாமிகள். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் யார்? சங்கரதாசு சுவாமிகள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வீடியோஸ் பார்க்க டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.